வணக்கம் நிகிதா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் உட்பட 7 மாவட்டங்களில் இன்று காலை அதாவது பலத்த மழை இருக்கும் என்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலான கருங்குளம், செய்துங்கநல்லூர், புதுக்குடி போன்ற பகுதிகளில் நேற்று இரவு நல்ல ஒரு பலத்த மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே அதிக கனமழையாக 115 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இந்த தொடர் மழையின் காரணமாக சிறுவைகுண்டம் அருகே உள்ள செய்துங்கநல்லூர் பகுதியில் உள்ள சத்தக்காரன்பட்டி அப்படிங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த தாமிரபரணி ஆற்றினுடைய உபரி நீர் சென்று, அதாவது அப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு பயன்பெறும்படியான ஒரு வாய்க்கால் ஓடுகிறது. அந்த வாய்க்காலில் ஏற்கனவே ஒரு தாழ்மட்ட பாலம் இருந்தது. அந்த தாம்போதி பாலம் இப்படிப்பட்ட வெள்ள நேரங்களில் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதற்காக மேல்மட்ட உயர்மட்ட பாலம் அமைப்பதற்காக அந்த இடத்தில் அதற்கான பணிகளை துவக்கினார்கள். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு தற்காலிக பாலம், அதாவது ஒரு 2-3 குழாய்களை அமைத்து அந்த குழாய்கள் மூலம் தண்ணீர்கள் செல்வதற்காக ஏற்பாடு செய்து மேலே மணல்களை பரப்பி அதை ஒரு பாலமாக இப்போதைக்கு தற்காலிகமாக பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் சத்தக்காரப்பட்டியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வேறு அந்த இடத்தில் உள்ளது. அந்த பாலத்தை தாண்டி தான் அவர்கள் அந்த பகுதி மக்கள் உள்ளே செல்வதும் வெளியே வருவதுமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா அந்த பாலம் அமைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பாலமானது நேற்று இரவு பெய்த அந்த கனமழையினால அந்த கனமழையிலிருந்து அடித்து செல்லப்பட்டு அந்த மேலே இருந்த மணல் எல்லாம் போய்விட்டது. எனவே அந்த விடையாக பொதுமக்கள் எதுவும் செல்ல முடியாதபடிக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாலத்தை தோண்ட குழிகள் முழுவதுமே மழைநீர் தேங்கி உள்ளது. அந்த தோண்டுவதற்காக அந்த பாலம் போடுவதற்காக தோண்ட குழிகள் எல்லாம் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இந்த தண்ணீரும் இப்பொழுது அந்த பாலத்தில் அந்த வாய்க்கால் வழியாக செல்கின்ற அந்த தண்ணீரும் அந்த ஊருக்குள் வடிந்து இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்த பாலத்தை பொதுமக்கள் எதுவும் பயன்படுத்த முடியாத நிலையில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்குள் ஆகியுள்ளார்கள். மேலும் தொடர்மழை பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலைகளில் அரிப்பு ஏற்படுகிறது. எனவே மீண்டும் அந்த இடத்தில் போக்குவரத்து ஏற்பட்டாலும் விபத்துகள் ஏற்படுமோ என்ற அச்சத்திலும் அந்த பகுதி மக்கள் உள்ளார்கள். இந்த ஒரு பாலத்தை ஒரு உயர்மட்ட பாலத்தை வெகு விரைவில் கட்டி முடித்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. இதற்கு ஒரு தற்காலிக பாலம் என அமைத்துவிட்டு அப்படியே வேலையை போட்டுவிட்டதால் அதை உடனடியாக செய்யாத காரணத்தால் இப்படியான ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் இதற்கு உடனடியாக தனிக்கவனம் செலுத்தி அந்த இடத்தில் உடனடியாக மேல்மட்ட பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்பதாகத்தான் அந்த பகுதி மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி ராஜா சாலமன்.